மற்றொரு உடனுக்குடன் செய்தி. கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் தூத்துக்குடியில் குடியிருப்புகளை சூழ்ந்து மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளனர். பிஎஸ்டி காலனி, கதிர்வேல் நகர், ராஜீவ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இன்னும் மழைநீர் வடியாததால் பொதுமக்கள் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தூத்துக்குடியிலிருந்து செய்தியாளர் முத்துமோகன் வழங்க கேட்கலாம். முத்துமோகன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மோனிஷா. தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்த பலத்த மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இந்நிலையில் தூத்துக்குடியில் உள்ள பிஎன்டி காலனி, கதிர்வேல் நகர், ராஜீவ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட வீடுகளை, குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு தங்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் நேற்று 2 நாட்களாக நேற்று இரவு வரை பலத்த மழை பெய்தது. இந்த மழை மற்றும் தூத்துக்குடி ஆட்சியர் அளவில் உள்ள செங்குளம் நிரம்பி அந்த மழை நீர் தூத்துக்குடி மாநகர பகுதியில் முதல் பகுதியாக உள்ள தூத்துக்குடி பிஎன்டி காலனி மேற்கு பகுதி, ராஜீவ் நகர், கதிர்வேல் நகர் ஆகிய பகுதிகளுக்கு வர தொடங்கியது. மழை அதிகரிக்க இந்த பகுதிகளில் மழைநீர் வீடுகளை சுற்றி, குடியிருப்புகளை சுற்றி குளம் போல் காணப்பட்டது. இதன் காரணமாக அந்த பகுதியில் சுமார் ஒரு 2000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. தற்போது வரை மழைநீர் வடியாமல் அங்கே 3 அடி வரை வீடுகளை சூழ்ந்து மழைநீர் காணப்படுகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் இயல்பு பாதிக்கப்பட்டுள்ளது. வீடுகளை விட்டு பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டுமே வெளியே போய் பொருட்களை வாங்கி வந்து செல்கின்றனர். மேலும் ஏராளமான வீடுகளில் பொதுமக்கள் வீடுகளை காலி செய்துவிட்டு உறவினர்கள் வீடுகள் மற்றும் லாட்ஜுகளில் தங்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் கடந்த 2017 கடந்த ஆண்டு டிசம்பர் 14ஆம் தேதி தூத்துக்குடி மாநகரில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் ஏராளமான வீடுகள் மூழ்கி வீடுகளுக்குள்ளேயும் தண்ணீர் புகுந்து பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டார். அந்த நிலைமை வந்துவிடுவோம் என்ற அச்சத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏராளமானோர் தங்கள் வீடுகளை காலி செய்துவிட்டு வெளியே தங்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் இந்நிலையில் அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்க இதுவரையும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் நடவடிக்கை எடுக்கவில்லை. மேலும் அந்த மழைநீரை உடனடியாக அகற்ற மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் வரும் நாட்களில் கூடுதல் மழை பெய்தால் தாங்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படும். எனவே மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் இந்த மழை நீரை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மோனிஷா. முத்துமோகன், தகவல்களுக்கு நன்றி.